ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளால் செல்ஃபோன் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு வேலையும் ஆகாது. எதை பார்த்தாலும் செல்ஃபோன், என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் உடனே செல்ஃபோனை பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா விஷயம் வந்துடும். எல்லாத்தையும் நம்ம பார்த்துறது. அதுக்காக செல்ஃபோனில் வர விஷயங்கள் எல்லாம் தான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மக்கள் நம்பிடுறாங்க. அதையே ஃபாலோ பண்ணி ஓட் பண்ணுற அளவுக்கு செல்ஃபோனை நம்புகிறாங்கன்னா அப்போ மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, நேற்று இப்போ செல்ஃபோனை ஓப்பன் பண்ணாலே யூடியூப் வீடியோஸ்லாம் என்ன வருது அப்படின்னா, நேற்று வில்லிவாக்கத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது, தாவேக்காவோட மீட்டிங் நடந்தது போல இருக்கு. அதில் நம்ம ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மனராட்சி தொடருது, அப்பாவோட மகுடத்தை அப்படியே தூக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எலெக்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு? யாரு? திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன் இளவரசர் திரு உதயநிதி அவர்கள். அந்த இளவரசருக்கு பட்டாபிஷேகம் முன்னாடி என்ன பண்ணாங்க? துணை முதல்வராக்கினாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்க. நமக்கு ரொம்ப நல்லது. நான் வேற நினைச்சேன் யாரா சீனியர்லாம் போடுவாங்க, யாராவது ஒரு நல்ல உங்களுக்கு மன்னராட்சினா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. மன்னராட்சி அப்படின்னா தொடர்ந்து மன்னர் காலத்துக்கு பிறகு அவரோட பையன் இளவரசர் இந்த மணிமகுடத்தை சூடிக்குவாங்க. அதனை தொடர்ந்து அவங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் தொடர்ந்து அந்த மகுடத்தை சூடி அந்த ஆட்சியை அலங்கரிப்பாங்க. இது மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனே தன்னோட தலையில் இருக்கிற மணிமகுடத்தை தூக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலையில் வச்சுட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? கிடையாது. ஒவ்வொருத்தரையும் ஓட் பண்ணி தான் நம்ம தமிழ்நாடு மக்கள் எலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சும்மா மணிமகுடத்தை தூக்கி வச்சோடனே மக்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மகுடத்தை கொடுத்துட்டாங்க, அதனால் நம்மளும் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க போகிறது கிடையாது. எலெக்ஷன் கண்டெஸ்ட், ப்ராப்பராக எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணி அதில் மக்களோட ஒவ்வொரு வாக்கும் அது செலுத்தப்பட்டிருக்கு. செலுத்து தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது, அவர் எதுவுமே செய்யலை, என்ன தொகுதிக்காக என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, விளையாட்டுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது கேட்குறீங்க. நீங்கள் தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு தெரியலன்னா நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும். ஒன்றுமே பார்க்குறது கிடையாது. ஒன்றுமே தெரியாமல் இந்த மக்கள் எது சொன்னாலும் நம்புவாங்கிறதுக்காக இதோ நீங்கள் எது சொன்னாலும் கேட்டுட்டு கை தட்டிட்டு ஒரு கூட்டம் உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பொய்யான விஷயங்களையே பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இது என்ன நியாயம்? ஆல்ரெடி இதே போல தான் நீங்கள் மக்களை நல்லா மேனிப்புலேட் பண்ணி ஓட் வாங்கிட்டீங்க, ஆட்சி அமைச்சாச்சு. இதுக்கப்புறமும் நீங்கள் இதே மாதிரி மக்களை பொய்யான விஷயங்களை கூறி மேனிப்புலேட் பண்ணி இந்த ஆட்சியை தக்கமைச்சிக்கலாம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் ஒரு எலெக்ஷனில் உங்களை உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் மாற்றம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏதாவது செயல்படுத்துறீங்களா? ஏதோ 717 டாஸ்மாக் கடைகளை மூடுறேன்னு சொன்னீங்க, மூடிட்டு இருக்கிறீங்க. ஓகே, பட் இது எந்த ஆட்சியும் செய்யாத மாதிரி புதுசாக ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரி நீங்கள் பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சீரிவரும் சிங்கப்பெண் கடை அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்தீங்க. இது என்ன? இது புதுசாக நீங்கள் கொண்டு வந்துருக்குறீங்களா? கொண்டு வந்த மாதிரி உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டு அப்படியே தூள் பரப்பிக்கிட்டு கிடக்குறாங்களே. இதெல்லாம் டிஎம்கே ஆட்சியிலே வந்துருச்சு. டிஎம்கேல 2023 அவங்க கொண்டு பிங்க் பேட்ரோல் அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கி பெண்களுக்காக, பெண்களோட பாதுகாப்புக்காக பிங்க் பேட்ரோலுங்கிற ஒரு இது உருவாக்கினாங்க. அதில் அத்தனை பேட்ரோல் ஓடிட்டுருக்கு. அது அப்படியே நீங்கள் கலரை மாற்றி அழகாக பேர் வச்சு இது என்ன சொல்லுவாங்க, மாக்கில் நான் தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னோடது இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேரை மட்டும் மாற்றி வச்சு செயல்படுத்துகிறீங்களே. இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? நீங்கள் இதே போல தான் நீங்கள் மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்களா? ரெண்டாவது, ஏதாவது ஒரு விஷயம் காப்பி பண்ணாமல் இருக்கீங்களா? எல்லாமே காப்பி தான். புதுசாக பண்ணுங்க, மாற்றத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. புதுசாக ஏதாவது மக்களுக்கு உபயோகமாக ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் மக்கள் நம்புவாங்க. அதே போல் நாங்கள்லாம் சாமானிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறீங்க. நீங்கள்லாம் சாதாரண குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்களோட வரலாறு தான் எல்லாருக்குமே தெரியுமே. லாட்ரி மார்ட்டின் அவர்களோட மருமகனாக இருந்து எவ்வளோ உங்கள் ஐடி ரைடு போய் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் சாதாரண எளிமையான குடும்பத்துக்கு தான் ஐடி ரைடெல்லாம் போகுமா? அதே போல் நம்ம தாவேகா அரசு தேர்ந்தெடுத்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு எளிமையானவங்க, எவ்வளவு ஏழ்மையானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று வெள்ளிவாக்கத்தில்
ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறாரு. அந்த என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இப்போ காவல்துறை வண்டிக்கு முன்னாடி வருது, பெட்ரோல்ன்றாங்க, வணக்க வைக்கிறாங்க, எல்லாரும் கும்பிடுறாங்க, சந்தோஷமா இருக்கு. சரி, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம். அந்த அரங்கத்துக்குள்ளார போறேன், அந்த இருக்கையில எழுதிருக்குங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சர் ஆக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும், வேற யாருக்குமே சார். பாத்தீங்களா எவ்வளவு ஏழ்மையான அமைச்சர்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ஏழ்மையான அமைச்சர் அப்படின்னா 2 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து உள்ள ஒரு ஏழ்மையான அமைச்சர். இது நான் சொல்லலைங்க, அவரு வேட்புமனு தாக்கல் பண்ணினா அந்த பிரமாண பத்திரத்திலேயே சொல்லியிருக்கிறாரு. வருஷத்துக்கு 23 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்த ஏழைக்கு கையிருப்பு வந்து 1 lakh rupees கையிருப்பாக இருக்கு. அதே போல 50 சவரன் நகை, சும்மா இல்லை, 50 சவரன் தங்க நகை. ஒரு ஏழையோட வீட்டில் தான் வந்து 50 சவரன் தங்க நகை இருக்கும். அதே 2 கிலோ வெள்ளி. எந்த அளவுக்கு பாருங்க ஏழைன்னு. இவர் வெறும் ஏழை கிடையாது, இவருக்கு சொந்தமான ஒரு வீடும் இருக்கு. விருகப்பக்கத்தில் சென்னையில் வீடு வாங்குறதுன்னா வந்து சும்மா சாதாரணமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஏழ்மையாக இருந்தால் சென்னை விருகம்பாக்கத்தில் ஒரு சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, மதுராந்தகத்துலேயும் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வாங்கி வச்சுருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான அமைச்சரை தான் வந்து நம்ம தாவேக்கா அரசு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காங்க. பாருங்கள், நாளைக்கு அம்மா வீட்டுக்கு எப்படி வாடகை செலுத்த போகிறேன்னு தவிச்சிட்டு இருக்க நேரத்தில் ஒரே ஒரு ஃபோன் கால் வந்தது, உங்களை அமைச்சர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சந்தோஷம் வந்து தான் பாருங்க, அப்படி ஒரு சந்தோஷம். இந்த அளவுக்கு ஏழ்மையான ஒரு மனிதரை வந்து நம்ம தாவேக்கா அரசு வந்து அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஏழ்மையான அமைச்சர்னு. இந்த மாதிரி அவர் பேசும்போதே கைத்தட்டி சிரிக்கிற மக்களை பாருங்கள், முன்னாடி இருக்கிற மக்களை பாருங்கள். இப்படி ஒரு மக்கள் இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து எப்படியெல்லாம் போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்க சொல்கிறது உண்மையாக என்னன்னு யோசிக்கவே மாட்டாம ஒரு குரூப்பு கை தட்டிக்கிட்டே இருக்கு. ஆட்சி அமைச்சு 5 நாள் தான் ஆச்சு. 5 நாள்லேயே வந்து முதல் எடுப்புலேயே டிஎம்கே அரசு வந்து இத்தனை கோடி லட்சத்தை கடனாக வச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பழியை தூக்கி போட்டாச்சு. நம்ம மக்கள் எல்லாரும் விஜய் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்புவோம். ஏன்னா வந்து நமக்கு தான் விஜய் சார் வந்து ரொம்ப பிடிக்குமே. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க மாட்டோம், யார் சொல்கிறாரு அப்படிங்கிறத தானே கவனிப்போம். அத்தனை கோடி கடனை வச்சுட்டு போயிட்டாங்க. இது வெறும் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, பின்னாடி என்னால் செயல் திட்டங்கள், உங்களுக்கான நல திட்டங்களை என்னால் செயல்படுத்த முடியல அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்னு உங்களை ஏமாத்துறதுக்காக முன்னாடியே மேனிப்புலேட் பண்ணுறாரு. அதே போல் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு. ஆனால் இப்போது 500 யூனிட்குள்ளே பயன்படுத்தினா தான் அந்த 200 யூனிட்டும் ஃப்ரீ அப்படின்றாங்க. அதே போல் தான் சீறி வரும் சிங்கப்பெண் படை அப்படின்னு சொன்னாங்க. இது டிஎம்கே அரசு ஆல்ரெடி கொண்டு வந்ததை மறுபடியும் நேம் சேஞ்ச் பண்ணி காரோட கலர்லாம் சேஞ்ச் பண்ணி செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மக்களுக்கு என்ன பயன்படக்கூடிய திட்டங்களை வந்து யோசித்து எதை செயல்படுத்தினா மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, மக்களோட வாழ்வாதாரம் முன்னேறும் அப்படிங்கிறத செயல்படுத்துங்க. அதை விட்டுட்டு அடுத்த அரசை குறை சொல்கிறத நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு மக்களாகி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், உங்களோட ஒவ்வொரு ஓட்டும் வைரத்திற்கு சமம். அந்த வைரத்தை ஒருத்தருக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு நபராக இருக்கணும், எந்த அளவுக்கு மக்களுக்காக செயல்படுகிற முதல்வராக இருக்கணும் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் ஓட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இப்போ வர தாவேக்கா அரசு வந்து மக்களை மேனிப்புலேட் பண்ணுறத மட்டும்தான், பொய்யான விஷயங்களை சொல்லி மேனிப்புலேட் பண்ணுறத மட்டும்தான் குறியாக இருக்காங்களே தவிர மக்களுக்கான செயல் திட்டங்களை செயல்படுத்துவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி செயல்படுத்தினாங்கன்னா சந்தோஷம். நம்ம பழைய டிஎம்கே கவர்மெண்ட்டு கொடுத்த அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா வந்து எத்தனையோ எளிமையான மக்களை போய் சேர்ந்தது, எத்தனையோ ஏழ்மையான மக்கள் அதனால் பலன் அடைஞ்சாங்க. அந்த திட்டத்தை கூட மாற்றி நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கொடுக்குறாங்களா? கிடையாது. 2500 ரூபா கொடுக்கல. கேட்டால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு முதல்வராக வராரு அப்படின்னா இன்னொரு முதல்வரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஆல்ரெடி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, என்ன செய்யலைங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கணும். அதை பண்ணாமலே ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து இப்போ மக்கள்கிட்ட வந்து செயல்படுத்துகிற அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே. மக்களோட இடத்துல இருந்து நீங்கள் பாருங்கள், அந்த அமௌண்ட், அந்த 1000 rupees அமௌண்ட்டு அவங்களுக்கு எந்த வகையில் யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் செயல்படுங்க. அந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு கூட, அதாவது போன ஆச்சு டிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்த அந்த 1000 ரூபாய் கொடுக்கறது கூட டிஎம்கே கவர்மெண்ட்டு
கண்டனம் கொடுத்து நீங்கள் செயல்படுத்தி ஆகணும், அந்த திட்டத்தை தொடரணும்னு சொல்லி எதிர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் தான் அதையும் நாங்கள் தொடர்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா பாருங்கள், இந்த தாவேக்கு அரசு, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்கிறத எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. என்ன ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், தேடி பாருங்கள். நெட்டில் எல்லா விஷயமும் இந்த செல்ஃபோனுக்குள்ளே இருக்குது. நெட்டில் சர்ச் பண்ணால் எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.